கௌலி ரப்பி ஜித்னி. எவ்வளவுதான் உலகமே சேர்ந்து இஸ்லாமிய மார்க்கத்தையும் இஸ்லாமியர்களையும் எதிர்த்தாலும் வேதனைகள் கொடுத்தாலும் இஸ்லாமியராகிய நாம் மனம் தாழ்ந்து விடக்கூடாது, கவலையில் மூழ்கி விடக்கூடாது, உறுதியோடு இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு நபி அவர்கள் காலத்தில் நடந்த சம்பவத்தை பார்ப்போம். ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்ற காரணத்தினால் அம்மார், சுமையா, சுஹைப், பிலால், மிக்தாத் ஆகிய நபி தோழர்களையும் நபி தோழிகளையும் குறைஷிகள் கடுமையாக துன்புறுத்தினார்கள். ஆண் பெண் பாகுபாடு இன்றி அனைவரையும் சிரமப்படுத்தினார்கள். எந்த அளவுக்கு என்றால் இவர்கள் இரும்பு கவசங்களை அணிவித்து சுடும் மணலில் போட்டு துன்புறுத்தினார்கள். அடிமையாகவும் சமூக அந்தஸ்தில் தாழ்த்தப்பட்டவராகவும் இருந்த காரணத்தினால் மக்கா பள்ளத்தாக்கில் உள்ள சிறுவர்கள் அவரை இழுத்து கொண்டே சித்திரவதை செய்தனர். அந்த நிலையிலும் கூட அவர்கள் அஹத் அஹத் அல்லாஹ் ஒருவன் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். இந்த நிலையிலும் கூட இவர்கள் ஈமானை இழக்காமல் இறை உறுதியோடு இருந்தார்கள். இணை வைப்பாளர்களால் பாதிக்கப்பட்ட துன்படுத்தப்பட்ட நபி தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து எங்களுக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய மாட்டீங்களா என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, உங்களுக்கு முன் இருந்த ஒருவரின் மனிதனுக்காக மண்ணில் குழி தோண்டி அதில் அவரை நிறுத்தி ரப்பம் கொண்டு வரப்பட்ட அவரது உடல் இரு கூறுகளாக பிளக்கப்படும். ஆனாலும் அவர் மார்க்கத்திலிருந்து வெளியேறவில்லை. இன்னும் பழுக்க காட்சிய இரும்பு சீப்பால் அவரது உடல் பிரிக்கப்பட அது அவருடைய இறைச்சியையும் எலும்பையும் தாண்டி நரம்புகளை சென்றடைந்துவிடும். இந்த கொடூரமான சித்திரவதையிலும் கூட அவர் மார்க்கத்திலிருந்து பின்வாங்கி விடவில்லை. அல்லாஹ்வின் மீது ஆணையாக இஸ்லாத்தின் விவகாரம் ஒழுங்கைப்படுத்தப்படும். நீங்கள் தான் பொறுமை இழந்து கொடுமை தாங்க முடியாமல் அவசரப்படுகிறீர்கள் என்று கூறினார்கள். புகாரில் 3612. இறைவன் தன்னுடைய வார்த்தைகளின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களின் வாழ்க்கையின் மூலமாகவும் இந்த உலக முஸ்லிம்களுக்கு சொல்லித் தரும் செய்தி என்னவென்றால், இஸ்லாமிய மார்க்கமும் இஸ்லாமிய மார்க்கத்தில் அங்கம் வகிப்பவர்களும் பல தரப்பட்ட புறங்களில் இருந்து பல்வேறு நபர்களிடமிருந்து இந்த உலகம் அழிகின்ற நாள் வரை எதிர்ப்புகளை சந்தித்துக் கொண்டேதான் இருப்பார்கள் என்பதை ஆணித்தரமாக பதிய வைக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்களுக்கு எவ்வளவுதான் சோதனைகள் ஏற்பட்டாலும், நாலாபுறத்திலிருந்து எதிர்ப்பு கடைகள் பாய்ந்தாலும், உயிரே போகின்ற அளவுக்கு துன்பங்கள் கொடுத்தாலும், பொருட்கள் சேதப்படுத்தப்பட்டாலும், பள்ளிவாசல்கள் அடித்து நொறுக்கப்பட்டாலும், ஊரை விட்டு அடித்து நிறுத்தப்பட்டாலும், தீவிரவாதிகள் என்று மோசமான பட்டத்தை சுமத்தினாலும், உயிரை எடுத்து ரத்தத்தை குடித்தாலும், நாம் என்றும் இருக்கிற இஸ்லாமிய மார்க்கத்தில் மாத்திரம் உறுதியாக பயணித்து விட்டால் இறைவனின் பேருதவியால் அனைத்து எதிர்ப்புகளையும் கவிடுபடியாக்கி விடலாம். உதாரணத்திற்கு நம் பாலஸ்தீன மக்களை பாருங்கள். துப்பாக்கி தோட்டாக்களாலும் குண்டு மலைகளாலும் அவர்களின் ஈமானை அசைக்க கூட முடியாது. இந்த இடிபாடுகளிலும் கூட மக்கள் தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள். தாய்மார்கள் பிள்ளைகளை இழந்தாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி பொறுமையின் உச்சத்தை தொடுகிறார்கள். இஸ்ரேலின் கொடூர தாக்குதல் உடலை மட்டுமே புண்ணாக்கும், ஈமானை தொடவே முடியாது. அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு சொல்லித் தர ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களின் உள்ளங்களை பலப்படுத்துகின்ற அற்புதமான செய்தி. வலா தஹீனு வலா தஹ்சனு வஅன்துமுல் ஆலவுன இன் குன்தும் முஃமினீன். தளர்ந்து விடாதீர்கள், கவலைப்படாதீர்கள், நம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்களே உயர்ந்தவர்கள். அல் குர்ஆன் 3:139 வசனம். அல்லாஹ்வின் பாதையில் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்காக அவர்கள் தளர்ந்து விடவும் இல்லை, பலவீனப்படவும் இல்லை, பணிந்து விடவும் இல்லை. சகித்துக் கொள்வோரை அல்லாஹ் விரும்புகிறார். அல் குர்ஆன் 3:146 வசனம். இந்த வசனத்தை நன்றாக படித்து பாருங்கள். ஏராளமான துன்பங்கள் ஏற்படும் நேரத்தில் ஒரு முஸ்லிம் 3 விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்றும், அவ்வாறு கடைபிடித்தால் கட்டாயம் தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை தனம் தெரியாமல் துணை தெரிந்து விடலாம் என்று இறைவன் அறிவுரை கூறுகிறான். அதாவது ஒரு இஸ்லாமியனுக்கு துன்பம் ஏற்படும் நேரத்தில் தளர்ந்து விடவும் கூடாது, பலவீனமாக்கி விடவும் கூடாது, எதிரிகளுக்கு பணிந்து விடவும் கூடாது, மாறாக சகித்துக் கொள்ள வேண்டும் என்றும் சகித்துக் கொள்வோரை அல்லாஹ் விரும்புகிறான் என்று இறைவன் ஆழ பதிய வைக்கிறான். அல்லாஹ்வின் ஜோதியை ஊதி அணைக்க முடியாது.
ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபாவின் அருகில் தொழுது கொண்டிருக்கும் போது குறைஷிகளின் தலைவர் உத்துபா அங்கு வந்து ஒரு ஒட்டகத்தின் மலக்குடலை எடுத்து அவர் முதுகிலே எரிந்து விடுகிறான். இறை தூதரால் தலையை கூட நிமிர்த்த முடியவில்லை. உடனே அங்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அதை எடுத்து கீழே எறிந்து விட்டு அதை செய்தவர்களுக்கு மாறாக பிரார்த்தனை செய்தார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும், இறைவா, இந்த அபூஜஹல், உத்பா, ஷைபா, உமையா ஆகியோரை நீயே கவனித்துக் கொள் என்று பிரார்த்தனை செய்தார்கள். இதன்படியே இவர்கள் அனைவரும் பத்ரில் கொல்லப்பட்டு ஒரு கிணறில் போடப்பட்டார்கள். புகாரி 3854. நாமும் நமக்கு ஏற்படும் துன்பங்களில் இருந்து சகித்துக் கொண்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோமாக. இறுதியாக ஒரே ஒரு வசனத்தை கூறிவிட்டு என் உரையை நான் முடிவு செய்கிறேன். உங்களுக்கு முன் சென்றோர் அடைந்த துன்பங்களை நீங்கள் அடையாமல் சொர்க்கத்திற்குள் நுழைந்ததாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அவர்களுக்கு நோயும் வறுமையும் ஏற்பட்டது. இறை தூதரும் அவர்களுடன் இருந்த இறை நம்பிக்கை கொண்டோரும் அல்லாஹ்வின் உதவி எப்போது கூறும் அளவுக்கு ஒழுக்கப்பட்டார்கள். அறிந்து கொள்ளுங்கள், இன்ன நஸ்ருல்லாஹில் கரீப், அல்லாஹ்வின் உதவி அருகிலே இருக்கிறது. அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் 214வது வசனம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கும் அந்த உறுதியான ஈமானை தந்து அந்த ஈமானுடனே மரணிக்கும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.